அன்பான மக்களே, இந்த நாளை மறக்க முடியுமா? நம்மளோட மகாநதி டைரக்டர் சூப்பரான ஒரு போஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டார் பார்த்தீங்களா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அந்த நாள் தாங்க இந்த நாள். அவ்வளோ அழகான ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ தான் ரிலீஸ் பண்ணி தான் நம்ம வீக்கா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக வந்து வீக் ஆக்கிட்டாரு. அவ்வளோ அழகான ஒரு போஸ்டர். இது மறக்கவே முடியுமா? எவ்வளோ நாளாக இந்த ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு எவ்வளோ பேர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பேர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு. நம்ம டைரக்டர் போட்ட போஸ்ட்டில் மயங்கி விழுந்தவங்க அவ்வளோ பேர். அந்த மாதிரி ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ண நாள் வந்து இன்னைக்கு தான், சரிங்களா? நவம்பர் 1. அதாவது அக்டோபரில் வந்து காவேரியோட பிறந்த நாள், நவம்பரில் அதாவது சுவாமியோட பிறந்த நாள். அதனால் வந்து இது நடுவில் இந்த போஸ்ட்டை போட்டு பயங்கரமாக தெறிக்க விட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த போஸ்ட் போட்டு இந்த ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணி ஒரு மாதம் கழித்து தான் அந்த எபிசோடே வந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ண நாள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இன்னைக்கு தாங்க. நவம்பர் 1 நைட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணார். ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ண நாள் பயங்கரமாக ஒரு வருஷத்துக்கு அப்புறமா வந்து இன்னைக்கு இந்த போஸ்ட்டை வச்சு பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. அதுதாங்க வீக்கா ஃபேன்ஸு. சும்மா நினச்சிங்களா? வீக்கா ஃபேன்ஸ்னால் என்ன நினச்சிங்க? நாங்கள் எப்போவுமே வந்து பழசை எடுத்து அதை நாங்கள் வந்து போட்டுகிட்டே இருப்போம் அப்படிங்கிறதுல நம்ம ஃபேன்ஸ் வந்து சூப்பராக வந்து கலக்கிடுவாங்க. அதை தான் இன்றைக்குமே வந்து இந்த ஃபோட்டோ வந்து பயங்கரமாக வந்து வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு மறக்க முடியாத நாளை வந்து நமக்காக கொடுத்துருந்தாங்க நம்ம டைரக்டர். இன்றைக்கி மறுபடியும் ஒரு வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு போஸ்டர் எதிர்பார்த்து தான் இந்த இதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணி விடுங்க ஃபேன்ஸுக்காக அப்படின்னு சொல்லி டைரக்டர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுட்டு இந்த வீடியோவிலேருந்து நான் விடைபெறேன். அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கிறேன்.